பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி என்னும் கோட்பாடுகளின் அடிப்படையில் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை ஏட்டில் பதிவான சில செய்திகள் பற்றிய செய்தி உரையாடல். இன்றைய விடுதலையில் தலைப்புச் செய்தி: தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி செய்துள்ள முறைகேடுகளுக்கான ஆதாரங்களை வெளியிட்டார் ராகுல் காந்தி. கர்நாடகாவில் ஒரே சட்டப்பேரவை தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்ப்பு என்று தலைப்பிடப்பட்டு வந்திருக்கிறது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருந்தார், எங்களிடம் ஒரு அணுகுண்டு இருக்கிறது, ஏராளமான மோசடியில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். நேற்று புதுடில்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் போலி முகவரியில் 40,000 வாக்காளர்கள் 5 வகையில் வாக்குகளை திருடியிருக்கிறார்கள். 70 வயதான மூதாட்டிக்கு 2-3 இடங்களில் அவருக்கு வாக்கு அனைத்தையும் அவர் செலுத்தியிருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது என்று அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இன்று இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மேனாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், தேர்தல் முறைகேடு குறித்த ராகுல் காந்தி சேகரித்த தரவுகளை தேர்தல் ஆணையம் அவ்வளவு விரைவில் நிராகரித்துவிட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். இன்றைய தலையங்கம் பாஜக ஆளும் மாநிலங்களில் பாதுகாப்பு உண்டா பெண்களுக்கு என்று தலைப்பிடப்பட்டு வந்துள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள தேசிய குற்ற ஆவண பதிவுகள் அடிப்படையிலான குற்றம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு தொடர்பாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை சார்ந்து இன்றைய தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. பிஜேபி ஆளும் பல்வேறு மாநிலங்களில் எப்படியெல்லாம் பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு விளக்குகிறது. பழங்குடியினர் நல்வாழ்வுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் என்ன, ஒதுக்கப்பட்ட நிதிகள் எவ்வளவு என்று மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாய் மாணவன் திட்டம் இந்த மாதம் 12ஆம் தேதி முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகளை நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வழக்கு தொடர்ந்த சத்யகுமாருக்கு ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்து அந்த வழக்கினை தள்ளுபடி செய்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்கள் 80 பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டின் அனைத்து ஊராட்சிகளிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தொடர்பான சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கு அதன் விசாரணை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மேலாள் அதிபர் ராஜபக்சே அவர்களின் மருமகன் சசீந்திர ராஜபக்சே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெற உள்ள நிலையில் உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கைரிஷாவிற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகள் ஆன பின்பும் கைரிக்ஷா பழக்கம் இருக்கிறது என்று நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழினத்திற்கு தந்த நெருப்பு கலைஞர் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் கலைஞர் ஒளியில் எல்லாருக்கும் எல்லாம் எதிலும் தமிழ்நாடு முதலிடம் என்னும் இலக்கை நோக்கி வெற்றி பாதையில் நடைபெறுவோம் என்றும் உணர்ச்சி பொங்க பதிவிட்டுள்ளார். மோடியின் பலவீனத்தால் அமெரிக்கா மிரட்டுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். அமலாக்கத்துறை நேர்மையின்றி செயல்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை கண்டித்து ராகுல் காந்தி தலைமையில் பெங்களூருவில் இன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு வியட்நாம் நாட்டுடன் போட்டியிடுவதாக அமெரிக்க பொருளாதார வல்லுநர் ரிச்சர்ட் ரோசோ பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற இன்னும் ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. சிந்தனை ஊட்டும் முக்கிய கட்டுரைகளும் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், முக்கிய உரைகள், முக்கிய நேர்காணல்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், திரைப்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பாகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.